வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கடவுள் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒருத்தர் ஆசீர்வதிக்காம போறது அப்படிங்கிறதெல்லாம் கடவுள்கிட்ட கிடையாது. கடவுள் படைத்த இயற்கை எப்படி மனுக்குலத்திற்கு பொதுவானதோ அப்படியே இறை அருளும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை குறித்த பல்வேறு சர்ச்சைகள், கலந்துரையாடல்கள் பேசுறாங்க. கடவுள் அவர் மட்டும் ஆசீர்வச்சிருக்காருங்க, கடவுள் அவனை ஆசீர்வதிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ஆசீர்வாதத்துக்குன்னு பேசிக்கா சில 5 ஃபார்முலாஸ் இருக்கு. ஆசீர்வாதம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. எனக்கான ஆசீர்வாதம் வேற, உங்களுக்கான ஆசீர்வாதம் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். நம்ம குடும்பத்திலேயே கூட 4 பேர் இருந்தோம்னா 4 பேருக்கும் 4 விதமான ஆசீர்வாதம். ஸோ ஆசீர்வாதங்கிறது ஒரே யூனிஃபார்மாக இருக்காது. அதனால இன்னொருத்தருக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பார்த்து அது மாதிரி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீ கவலைப்படுறதுலேயே உனக்கு என்ன ஆசீர்வாதம் யூனிக்காக கொடுத்துருக்காருங்கிறத நீ கவனிக்க தவறிடுற. ஸோ ஆசீர்வாதம் ஒரே மாதிரி இருக்காது. நம்பர் 1. 2வது, ஆசீர்வாதம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது. கடவுள் ஒரு விஷயத்துக்கு ஒன்று ஆசீர்வச்சிருக்காருன்னா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீ ஜாலியாக இருக்கலாம், அதுல ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ உதாரணமா, நான் பேசுகிறேன் என்று பேசுவதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நான் தனியாக பேசிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் பைத்தியம்னு சொல்லிடுங்க. இல்லை, என் தேவைகளுக்காக மட்டும் நான் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த பேச்சாற்றலை எப்படி பொதுவெளியிலே பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம், அதுதான் முக்கியம். அப்போ ஒரு நோக்கத்தோடு, இந்த நோக்கத்துக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. சில பேர் அவ்வளோ பணம் இருக்கு சார், அவ்வளோ இது இருக்கு சார், அவன் யாருக்கு எதுவும் செய்ய மாட்டான் சார் அப்படின்னா அவன் அந்த நோக்கத்தை உணரலைன்னு அர்த்தம். 2வது ஃபார்முலா என்னன்னா, ஆசீர்வாதம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது. முதல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. 2வது, அது ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது. 3வது, ஆசீர்வாதம் 2 பிரிவுகளை உடையது. நான் ஆசீர்வாதம் கடவுள் மூலமா, நான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. சில நிறுவனங்கள்ல சார் அவர் இருந்தனால தான் சார் அந்த நிறுவனம் ஆசீர்வதிக்கப்படுதுன்னா சொல்றோம்ல. சில வீடுகள்ல அவங்க அப்பானால அந்த குடும்பமே நல்லா இருக்கு சார், அந்த ஜெனரேஷன்ல அவர் வந்திருக்காரு சார், அவருடைய ஆசீர்வாதம் சார் அந்த தலைமுறைக்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப நாம் ஆசீர்வாதமா இருப்பது ஒரு ஸ்டேஜ். அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அது 2வது விஷயம். நான் ஆசீர்வாதமா இருக்கிறது ஒரு ஸ்டேஜ். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் அநேகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. கடைசியா இருக்குது, ஒன்ஸ் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா திரும்பி பெறவே மாட்டார். கொடு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்கவே மாட்டார். அதனாலதான் நீங்க சில நேரங்களில் ரொம்ப நல்ல ஒரு திறமையில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுவோம். சார் இவ்வளோ தப்பு பண்றான், அவனுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு திறமை கொடுத்துருக்காருன்னா அவர் கொடுத்துட்டாரு. அந்த அந்த திறமையை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, திருப்பி வாங்க மாட்டார். அவன் செய்கிற தவறான செயல்களுக்கு ஈடான வேற சில பிழைவுகள் அவனுக்கு ஏற்படலாமே தவிர அவன்கிட்ட கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை திரும்பி வாங்க மாட்டான். ஸோ இதெல்லாம் அப்போ ஆனாதான் சில நேரங்களில் இந்த சிந்தனை எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, சார் அவரை பத்தி இவ்வளோ விமர்சனங்கள் வருது, இவ்வளோ பிரச்சனை, ஆனால் கடவுள் தொடர்ந்து அவருக்கு நிறைய நடந்துகிட்டே இருக்கு சார். சில சொல்லுவாங்களா, பணம் இருக்கிற இடத்துல தான் சார் பணம் சேருது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா அவர் திரும்பி வாங்க மாட்டான். ஒருவேளை அவர்கள் தவறானவர்களாக மாறிவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்த அந்த தாளந்தையோ திறமையோ தப்பா அவங்க பயன்படுத்தினா கூட வேறு விதமாகத்தான் அவர்களுக்கு உணர்த்துவாரே தவிர அல்லது தண்டிப்பாரே தவிர அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருபோதும் திரும்பி பெறமாட்டார். நம்ம நினைச்சுக்கிறோம், பத்தியா என்ன பண்ணாலும் என்கிட்ட இருக்க இந்த டேலண்ட்டை வச்சு நான் மேலே வரலாம். ஆனா அது வேறு வகையிலே உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதாக இருக்கும். எனவே இந்த நாளை புரிஞ்சுங்க, ஆசீர்வாதம் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்குது. நீ எதுக்காக ஆசீர்வாதப்பட்டிருக்க, அதன் மூலமாக கடவுள் என்ன நிறைவேற்ற விரும்புகிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றினியா. 2வது, நான் ஆசீர்வாதமா இருக்கிறது மட்டுமல்ல, அநேகருக்கு நான் ஆசீர்வாதமானவனாக இருக்க வேண்டும். கடைசியா ஒன்ஸ் கொடுத்துட்டார்னா திரும்பி பெறமாட்டார். அப்படி பெறமாட்டார் என்பதற்காகவே நாம் ஆசீர்வாதம் பெற்ற நாம் தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது இந்த நாளின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்வோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடர்ந்தது.